வணக்கம். பிக் பாஸ் டே 52. இன்னைய பிக் பாஸ் எபிசோட எவ்வளோ பேர் அழுதுருக்காங்க, என்ன காரணத்துக்காக அழுதுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி நீ ரிவ்யூ முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்வதியை அழுகுறாங்க. பார்வதியை தொடர்ந்து அடுத்து அரோரா அழுகுறாங்க. அரோராவை தொடர்ந்து சுபிக்ஷா அழுகுறாங்க. சுபிக்ஷாவை தொடர்ந்து லாஸ்ட்டில் வியனா அழுகுறாங்க. ஸோ இவங்க என்னதுக்காக அழுதாங்க, அப்புறம் பிக் பாஸ் ஹவுஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்வதி அழுகிறது சும்மா ஒரு ப்ராங்காக அழுகுறாங்க. ஏன்னா பார்வதியை ஒரு பக்கம் யார் விக்ரம் ப்ராங்க் பண்ணுறாரு சுபிக்ஷாவோட சேர்ந்து. என்ன ப்ராங்க் அப்படின்னா, அவங்க பின்னாடி நின்றுருக்கும்போது இவர் ஏற்கனவே சுபிக்ஷாவோட முடியை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்காரு. அதை பார்வதியோட முடியாக கட் பண்ணதா அவர் ஒரு ப்ராங்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் பார்வதி கேட்குறாங்க, உண்மையிலே கட் பண்ணிங்களா, ஏன் அப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் யார் உரிமை கொடுத்தது, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இதெல்லாம் எப்படி பண்ணலாம், கேரக்டர் விட்டு வெளில பண்ண மாதிரி இருக்குது அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. பேசி முடித்தோடனே கொஞ்ச நேரத்தில் சுபிக்ஷாவும் இன்னொரு பக்கம் விக்ரமும் அது ப்ராங்க் அப்படின்னு ரிவீல் பண்ணுறாங்க. ரிவீல் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா, அடுத்து உடனே இவங்க அழுகுற மாதிரி அழுகுறாங்க. அப்புறம் உண்மையிலே எல்லாருமே ஓகே, இவங்களுக்கு ஏதோ பாதிச்சிருச்சு போல இருக்குது, ஃபீல் பண்ணுறாங்க போல அப்படின்னு நினச்சிருக்கும் போது, இல்லை நான் அப்படி ஃபீல்லாம் பண்ணலை, நீங்கள் என்னை ப்ராங்க் பண்ணதுக்கு நான் திருப்பி உங்களை ப்ராங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராங்க் முடிஞ்சிருச்சு, அழுகை முடிஞ்சிருச்சு. ஸோ அழுகை ஒரு சாதாரணமாக நடந்த ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்க. ப்ராங்க்குக்கு இவங்க ஈக்குவலாக ப்ராங்க் பண்ணிட்டாங்க, அது கூட ஓகே. அடுத்து ரெண்டாவது அழுகை. யார் அழுகைனா அரோரா. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் அரோரா வியனா எல்லாருமே திங்ஸ் எல்லாம் திருடி வேறு இடத்துல ஒளிய வைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஐ திங்க் இவரும் சபரி கூட அதை பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது சபரிக்கு ஏதோ பிரச்சனை இருக்க போல இருக்குது. அவருக்கு காலை சாப்பிட்டு சில டேப்லெட்ஸ் போட்டாகணும், போடலைன்னா அவருக்கு மயக்கம்லாம் வரும் போல இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏற்கனவே 2-3 ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருந்துருக்காரு. அவரோட ஃப்ரூட்ஸை மாதுளை பழம், அப்புறம் இன்னும் 2-3 பழங்கள் எடுத்து வச்சுருக்காரு போல இருக்குது. அது எல்லாத்தையும் வாழைப்பழம் அது எல்லாத்தையும் எடுத்து திண்டி வச்சுட்டாங்க போல இருக்குது. யார் திண்டி வச்சது அப்படின்னு தெரியல. அவர் கேட்டு பார்க்குறாரு. கேட்டு பார்த்து யாருமே எடுத்து கொடுக்குற மாதிரி இல்லை. லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பீரியடில் கடுப்பாயிடுறாரு. அரோரா தேடி எடுத்து கொடுக்குறேன் நீ வெளில போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அரோரா வேறு யார்ட்டாச்சும் பேசி அவங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசுகிறாங்க, நீ எடுத்தியா அப்படின்னு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இது தெரிஞ்சோன்னே சபரி கொந்தளிச்சிடுறாரு. ஏன்னா எத்தனை வாட்டியும் உன்ட்ட கேட்டிருப்பேன், உனக்கே என்னோட நிலைமை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஹார்ஷாக பேசினோடனே இந்த அம்மா உடனே இன்னொரு பக்கம் மூக்கு சிந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா இவருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா, இதில் போய் விளையாடக்கூடாதுல்ல. ஸோ விளையாண்டதுனால அதுக்கப்புறம் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு பக்கம் அழுது ட்ராமா பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ அந்த ரெண்டாவது அழுகை முடிஞ்சிருச்சா, 3 நிமிஷம் டைமும் முடிய போகுது. அடுத்து மூணாவது அழுகை சுபிக்ஷா என்னதுக்காக அழுகுறாங்கன்னா, அவங்க அழுகிறதெல்லாம் என்ன கருமம்னே புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா உள்ள எல்லாருக்கும் ஐடி கார்டு வந்திருக்கு. அந்த ஐடி கார்டு கொடுக்குற டைமில் டீச்சர்ஸ்லாம் உள்ளார கார்டன் ஏரியாவில் இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அந்த கார்டன் ஏரியாவில் யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கல. ஸோ அப்போ சுபிக்ஷா வரல, அப்புறம் இன்னொரு பக்கம் வியனா வரலன்னு நினைக்கிறேன். ஸோ சுபிக்ஷாவோட வியனா வந்திருந்தாங்க. ஆனால் வியனா வேறு ஏதோ காரணத்துக்கு அவங்களோட ஐடி கார்டு பிடிங்கி வைக்கப்படுது. பட் எனிவே சுபிக்ஷா இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கப்படல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாருக்குமே அவங்க ஐடி கார்டெல்லாம் பார்த்து என்னென்ன ஃபோட்டோ வந்திருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு தரேன்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐ திங்க் அந்த பிரின்சிபல் டேபிள்லேயே என்னமோ வைப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் அதை யார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு தெரியல. அப்புறம் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா, ஐயோ என்னோடய ஐடி கார்டை திட்டாங்க, ஸோ இது மூலமாக நான் இந்த வாரம் ஆட்டத்தை விட்டு வெளில போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சா என்னன்னு தெரியல. உடனே அவங்க அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஹவுஸில் உள்ள எல்லாரும் போய் கன்சோல் பண்ணுறாங்க. என்ன கருமம்டா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இதில் அழுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் லாஸ்ட்டில் யார் இருக்கா, சுபிக்ஷா அழுதாச்சு, அரோரா அழுதாச்சு, இன்னொரு பக்கம் பார்வதியும் அழுதாச்சு. ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது வியனா என்ன காரணத்துக்காக அழுதாங்க அப்படின்னா, அவங்க தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே திங் அரோரா அண்ட் வியனா ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவரோட எல்லா செப்பலையும் எடுத்து, அவர் பேர் என்ன, அந்த டாலாக இருக்காருங்க, அவரோட எல்லா செப்பலையும் எடுத்து அமித்தோட எல்லா செப்பலையும் ஒவ்வொரு இதை எடுத்து ஒளிய வச்சிடுறாங்க. அவர் காலையிலேருந்து எல்லாட்டையும் கேட்டு பார்க்குறாரு, யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ காலிலேருந்து அவருக்கு வேறு செப்பல் வேறு ஹைட்டில் போட்டதுனால அவருக்கு முதுகு வலி வந்துருச்சு. அப்புறம் ஒரு பீரியட் மேலே பொறுத்து பார்த்து அவரும் கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வியனா தான் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சது. அப்புறம் அவர் வியனான்னு தெரிஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நேற்று அவர் என்னோட பொண்ணு மாதிரிலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். அவங்களே இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவர் காண்டாகி அப்புறம் கடுப்பாகி அதுக்கப்புறம் அவர் திட்ட
இந்த அம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா அதுக்கப்புறம் அழுதாங்க. ஸோ இப்படி தான் என்னை பிக் பாஸ் எபிசோட் பண்ணுச்சு. அது தவிர பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வியனா அண்ட் எஃப்ஜியோட காதல் ஸ்டோரி அது பக்கம் ஒரு பாட்டில் போயிட்டுருக்கு. கம்ருதன் அண்டு அரோரோட லவ் ஸ்டோரி என்ன காட்டல. இன்னொரு பக்கம் கம்ருதன் அண்டு பார்வதியோட லவ் ஸ்டோரி என்ன காட்டல. ஸோ இப்போ மெயின் லீடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அண்டு இன்னொரு பக்கம் வியனோட லவ் ஸ்டோரி தான். ஸோ நீங்கள் என்ன பிக் பாஸ் எபிசோட பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Feel the impact, yeah, break it open, leaving nothing intact. Hey yo, you've been hacked. This safe hardened, but I found it, homie, been cracked.